பிரியமானவர்களே, தேவனுடைய அளவற்ற கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவருடைய காருண்யத்தினாலும் அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த நிகழ்ச்சியை உங்கள் ஆசீர்வாதத்துக்காக மிகுந்த பிரயாசப்பட்டு நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த பிரயாசத்தின் பலன் நிச்சயமாக நல்லதாகத்தான் இருக்கும். இந்த கடைசி காலத்தில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நடத்துதல், நீங்கள் அங்கே போங்க, நீங்கள் அங்கே போகாதீங்க, நீங்கள் இதை செய்யுங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்று தைரியம் சொல்கிறதுக்கு இன்றைக்கி ஆட்கள் வேணும் இல்லையா? குறை சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, குற்றம் சாட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப இருப்பாங்க. ஆனால் தைரியம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. சோர்ந்து போயிடக்கூடாது. இந்த நாட்கள் மனுஷனுடைய அன்பு தணிந்து போய் கொண்டிருக்கிற ஒரு நாட்கள். ஆகவே தான் ஆவியானவரோடு நம்ம பயணிக்க பழகி கொள்ள வேண்டும். சரியா? இந்த நாளுக்குரிய கர்த்தருடைய வார்த்தை 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் 44ஆம் வசனம். தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து, ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாப்பை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எலியா பெரிய தீர்க்கதரிசி. அவர் காதுல பயங்கரமான வறட்சியான காலத்துல ஒரு சத்தம் கேட்குது. அத 41 பெருமழையின் இரைச்சல் என் காதுல கேட்குது. சம்பந்தமே இல்லை, மழைக்கான அறிகுறியே இல்லை. பெருமழையின் இரைச்சல் சத்தம் கேட்குது. ஆகாப் ராஜாவை பார்த்து சொல், ரதத்தை பூட்டி சீக்கிரமா புறப்படுங்க, மழை உங்களை தடை பண்ணிடக்கூடாது. இன்னொரு பக்கம் தன்னுடைய உடன் ஊழியர், அவரும் ஊழியர் தான், அவரும் கர்த்தருடைய ஊழியர் தான், எலியாவுக்கு உடன் ஊழியர். வாசிக்கிறோம், நம்ம வாசித்தேன்ல நான். அது சொல்றா, நீ வேணா பாரு, சமுத்திர முகமாய் போய் பாரு, அங்கு மேகம் எழும்புகிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் வாசிக்கிறோம், ஒன்றுமே இல்லை. நீ என்ன சொல்றீங்க? மேகம் எழும்புது, என்னத்தை எழும்புது? ஒன்றும் எழும்பல. வந்து சொல்றான், திரும்பி போய் பார். ஐயா, போன முறை சொன்னேன், இப்பவும் சொல்றேன், ஒன்றும் இல்லை, திரும்பி போய் பார். இப்படியே போய் பாருன்னு சொல்லி அவன் இல்லைன்னு சொன்னான். எலியா விடலை. என்னதான் இருந்தாலும் ஒரு சீனியர்ல, மெச்சூரிட்டியான ஒரு மனுஷன் இல்லை. அவன் சொன்னான், இன்னொரு முறை போய் பார். 7ஆம் தரம் அவன் போய் பார்த்த போது அவன் சொல்லுகிறார், மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது. சிறிய மேகம், உள்ளங்கைனா இதுதான். இந்த உள்ளங்கை அளவு சிறிய மேகம் எழும்புகிறத 7ஆவது முறை தான் பார்க்குறாரு. உங்கள் லைஃப்பில் எத்தனையோ ஆசீர்வாதங்களை பார்க்கணும் ரொம்ப நான் சோர்ந்து ஃபெட்டப்பாய் போயிட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரு. ஆமாம், இந்த உள்ளங்கை அளவு மேகம் எழும்பும். உள்ளங்கை மேகம் எழும்பி என்னத்தை ஆகணும்? ஆனால் அந்த உள்ளங்கை அளவு மேகம்தான் பேரிரைச்சலோடு ஒரு மழையை கொண்டு வந்தது இல்லையா? அதனால இதிலிருந்து ஒரு பாடம் நம்ம கற்றுக்கொள்ளணும். என்னன்னா, நம்ம கண்கள் விசுவாச கண்களாக இருக்கணும். விசுவாச கண்கள் உடையவர்களாக இருக்கு. எலியாவுக்கு இருக்கு விசுவாச கண். அவர் காது விசுவாச காதுகளா இருக்கு. இரைச்சல் சத்தம் கேட்குது. அவருக்கு என்ன ஆசை? என் அசிஸ்டண்ட்டுக்கும் அந்த கிருபை வேணும்னு. அப்போ இன்றைக்கு இந்த கிருபையை கொடுக்கிற ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்க. இன்னைக்கு பார்த்தா உங்களுடைய அரிசி பானையில் அரிசி இல்லாமல் இருக்கலாம், பேங்க்ல பணம் இல்லாமல் இருக்கலாம், பர்ஸில் ஏதோ 5 ரூபா 10 ரூபா இருக்கலாம். என்னத்தை பண்ண போறோம் இன்னைக்கு நினைக்காதீங்க. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. இயேசுவின் நாமத்தினால எலியா சொல்ல, மழை பெய்யல, ஆனால் மழை வரப்போது, ரதத்தை பூட்டி சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக போங்கன்றாரு. இதுதான் விசுவாச வார்த்தை, விசுவாச கிரிய. அதனால உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தைரியமா இருங்க. அபிஷேகத்தை சார்ந்து கொள்ளுங்க. ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே,
உம்முடைய பிள்ளையுடைய கண்கள் திறக்கப்படுவதாக, விசுவாச கண்களாய் மாறுவதாக. இன்னைக்கு இருக்கிற ஃபினான்ஷியல் ஸ்டாண்டர்டை, இன்னைக்கு இருக்கிற ஃபினான்ஷியல் கிரைசிஸை வச்சு சோர்ந்து போயிடக்கூடாதுப்பா. உம்முடைய பிள்ளைகளை தட்டி எழுப்பி புது பலனால் நிரப்பி தம்முடைய பரிசுத்த நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். படிப்பின் காரியம், வீட்டு காரியம், சரீரத்துக்கு அடுத்த காரியம், தொழிலுக்கு அடுத்த காரியம், ஊழியங்களுக்கு அடுத்த காரியம், எல்லாவற்றிலும் உடைய கிருபை இருக்கட்டும். தேவரீர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர், செய்து முடித்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எவ்வளவு சந்தோஷம். மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you. மீண்டும் சந்திக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.